இந்த மந்த்துக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் குட்டீஸ் என் ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நேற்று தான் அம்மா ஊர்லேருந்து வந்தோம். குட்டீஸ் 2 பேருமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடம் பிடிச்சாங்க. இங்கேனா வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் அடைச்சிருப்பேன், அங்கேனா கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னால தான் கூட்டிகிட்டு வந்தாச்சு. சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. குட்டீஸ் 2 பேருமே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை இந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். கையோடு அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு, ராகி மாவு இதெல்லாம் பாக்கெட்டோட வெளியே தான் வாங்கியிருந்தேன். அதை அப்படியே கவரோடு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மறந்துடும் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போயுமே கவரோடு தான் ஸ்டோர் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாத்தையுமே கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இல்லாத போது நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். பாப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எங்கே வாங்குவீங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு